स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु धर्मा ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् 8வது அத்தியாயம். அதில் முதல் 6வது அத்தியாயத்தில் 8வது பகுதி. அதில் முதல் மந்திரம் உத்தலா லகோஹாருணிஹி ஸ்வேதகேதும் புத்திரமுவாச்ச स्वप्नान्तं मे सौम्य विजानीहीति यत्रैतत्पुरुषः स्वपिति नाम सता सौम्य तथा सम्पन्नो भवति स्वपीतो भवति तस्मात्तेनं स्वपीतीत्याचक्षते स्वगुंह्यपीतो भवति. இந்த 7வது மந்திரத்தினுடைய சாரமா நம்ம பார்த்தோம்னா 7வது மந்திரம்ல 7வது சாப்டருடைய பகுதி 7வது பகுதியினுடைய சாரம் என்ன பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிட்ற உணவு, நீர், நெய், இதனுடைய ஒரு நம்ம இதுக்கும் என்ன சொன்னாங்கன்னா 3 ஸ்தூலமாக ஒன்று இருக்கும், மத்தியம பகுதி இருக்கும், கண்ணுக்கு தெரியாத மத்தியம பகுதி, சூக்ஷ்ம பகுதி இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்குறது ஸ்தூலத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் 3 இருக்கும், சூக்ஷ்மா, ஸ்தூலா, மத்தியமா, சூக்ஷ்மா. இப்போ அந்த உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஸ்தூலமான பகுதி மலமாக வெளியில் போயிடும். அதனுடைய மத்தியமான பகுதி வந்து தசையாக மாறும், வெயிட், பாடி வெயிட் அதாக மாறும். அடுத்தது அதனுடைய சூக்ஷ்மமான பகுதி, எந்த உணவு சாப்பிட்டாலும் அதனுடைய சூக்ஷ்மமான பகுதி தான் மனதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நீர் தத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற கண்ணில் தெரிகிற அந்த நீர் வந்து மூத்திரமாக வெளியில் வந்துடும் ஸ்தூலமாக. அதோட மத்தியம் அம்சமாக இருக்கிற அம்சம் வந்து ரத்தமாக மாறும். அதனுடைய சூக்ஷ்மம் தான் பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம சாப்பிட்ற நெய், அது வந்து அக்னின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக, நெருப்பு, அக்னி. அப்போ அதனுடைய ஸ்தூலமான பகுதி கண்ணில் பார்க்குறது வந்து எலும்பாக மாறுகிறது. மெயின் இம்பார்ட்டண்ட் அந்த எலும்பினுடைய வளர்ச்சி, மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த ஸ்தூல நெய்யில் தான் எலும்பு வந்து உறுதியாக்கப்படுகிறது. ஏன்னா எலும்பாக மாறுது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் கால்சியத்தை போடு, மாத்திரையை போடு, நெய்யை விட்டுட்டோம். இதை போட்டதுனால இப்போ என்னாச்சு, கிட்னி போக ஆரம்பிச்சிச்சு. கால்சியம் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா கிட்னி வந்து மாத்திரையில் இருக்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும். பட் அது அதை விட மைன்யூட்டாக இருக்குனால வெளியில் அனுப்ப முடியாது. அதனால இந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது கிட்னியில். ரத்தத்திலேருந்து அப்சர்வ் பண்ணிடும், ஆனால் வெளியில் அனுப்ப முடியாது. அதனால் அதுதான் அங்கே ஸ்டோனாக உள்ள ஆகிறது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ அது என்ன ஆகுது, இப்போ நம்ம நெய்ங்கிறது என்ன சொல்கிறது, அவர் எலும்புக்கு சக்தி கொடுக்கக்கூடியது, எலும்பாக மாறுது, அவ்வளோதான் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை. நீ எடுத்துக்கிற நெய்யினுடைய சூழப்பகுதி எலும்பாக மாறுது. அப்போ வளர்ச்சியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் தேவை, தேய்மானம் ஆகிட்டு இருக்கவங்களுக்கும் தேவை. அதையே எல்லா அப்போ த்ரோட் ஒரு மனிதனுக்கு நெய் வந்து ஃப்ரம் ஏஜ் டு கடைசி டெத்து வரைக்கும் அவனுக்கு அது தேவைப்படுது. அடுத்தது அந்த 2வது பாட்டு பாரு, மத்தியம பகுதி, அந்த எலும்பு கொடுக்குற மஜ்ஜை,
அதுதான் எலும்பா மாறக்கூடியதா மாறுது. ரத்தத்திலிருந்து ரத்தம் உருவாகிற இடமே அந்த என்னதான் மஜ்ஜையிலிருந்து ரத்தமே உருவாகும். ஸோ அந்த அதாக மாறுகிறது. அடுத்தது மூணாவது, இதில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நெய் சாப்பிட்டோம்னா, உணவு சாப்பிட்டோம்னா வேஸ்ட்டாக போகுது, நீர் சாப்பிட்டோம்னாலும் பாடி விட்டு வெளியில் போகுது. ஆனால் நெய்யின்னு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அது எங்கேயும் வெளியில் போகிறதே கிடையாது. உள்ள ஸ்வாகா, எப்படி அக்னிகுண்டத்தில் நெய்யை போட்டால் ஸ்வாகாக்கார ஆகும்பா, அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நெய்யத்துன்னு என்ன பண்ணிடு பாடி ஸ்வாகா உள்ளே பண்ணிடும். அப்போது அந்த அது என்னவா மாறுது, சூக்ஷ்மா இருக்கிற பகுதி வாக்கா மாறுது. அந்த வாக்கு தன் சக்தியை பெறுகிறது, பேசுவதற்குண்டான சக்தியாக மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் இது சொல்லி முடிச்சோன்னே ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்வேதகேத்து, ஸ்டூடெண்ட்டு உத்தாலகர், அவங்க அப்பா தான் குரு, அவனுக்கு புரியாது. அப்போ ஒரு உதாரணம் கொடுத்து பார்ப்பாரு, அவனை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து எப்படி தயிரை கடையும் போது அதுக்குள்ளே இருக்கிற வெண்ணெய் முதல்ல தெரியாது, அந்த கடைதல்ங்கிற செயல் பண்ணோன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருந்த வெண்ணெய் வெளியில் வருது, அந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்து அந்த சூக்ஷ்ம பகுதி அவனுக்கு புரியலன்னு கேட்பான். அந்த சூக்ஷ்மங்கிறது அப்படி தான், அதுக்குள்ளே இருக்கும், அது வெளியில் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. அப்போ எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன், எனக்கு நல்லா ஏன்னா சூக்ஷ்மா இருக்கிறனால புரியாது கஷ்டம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அடுத்தது அவனை ப்ராக்டிக்கல் செஷனுக்கு அனுப்பிச்சிடுவார். என்ன பண்ணு, நீ ஒரு 15 நாளைக்கு உணவு எடுத்துக்கொள்ளாமல் நீரை மட்டும் எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. 16ஆவது நாள் வரும்போது அவனால் எதையுமே என்ன 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 இழந்திருப்பான், அவன் தன்னுடைய ரீகலெக்டிங் சக்தியை, வேதத்தை, ரிக்வேதம், எசுர்வேதம் எதுவுமே அவனால் ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ தான் அவர் சொல்லுவார், உன்னுடைய மனது 16 சக்திகளை கொண்டது உங்கள் மனம், நீ 15 நாள் சாப்பிடாதனால அந்த மனதினுடைய 15 சக்தியும் போயிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் மனதில் இருக்குது. அதனால தான் எந்திரிச்சு இங்கே என்கிட்ட பேசிட்டு இருக்கிற. நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதுவும் போயிருக்கும், ஏன்னா நீர் குடிக்காம இருந்தீங்கன்னா பிராணனும் போயிருக்கும். ஏன்னா பிராணன் தான், ஸோ பிராணன் இருக்கு உனக்குள்ள. அதுக்கு காரணம் நீ எடுத்துக்கிட்ட நீர். என்ன எடுத்துக்கல, உணவு மட்டும்தான் நீ எடுத்துக்கல, நீ நீர் குடிச்சிட்டு இருந்ததுனால அதனால உடம்புக்குள்ள பிராணன் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, அந்த பேசக்கூடிய சக்தி, நினைவுபடுத்திக்கூடிய சக்தியெல்லாம் உனக்குள்ள வாக்கு திருப்பி சொல்கிற சக்தியெல்லாம் போயிருச்சு அப்படின்னு அவனுக்கு ப்ராக்டிக்கலாக புரிய வைப்பார். அப்போ உன்னுடைய சக்தி என்ன ஆயிடுச்சு, 16 பகுதிகளை கொண்ட உன்னுடைய மனம் சக்தியை கொண்டது இப்போ ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது. எதை போல, ஒரு பெரியமாக எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஜுவாலையிலிருந்து, நெருப்புலேருந்து எல்லாம் ஆஃப் ஆகி கடைசியில் ஒரே ஒரு மின்மினி பூச்சி அளவுக்கு ஒரு நெருப்பு இருந்து அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் மனசுக்குள்ள சக்தி இருக்குது. அச்சா இப்போ என்ன பண்ண, மறுபடியும் போய் நீ சாப்பிட்டு வா அப்படிம்பாரு. இவன் போய் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்பாரு, அவன் டக் டக்குன்னு சொல்லிடுவான். அப்போ என்ன சொல்லுவார், உனக்குள்ள அந்த ஒன்னூண்டு ஒரே மின்மினி பூச்சி அளவுக்கு ஒரு சக்தி இருந்தது பார்த்தியா உன் மனதில், நீ சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, எப்படி அந்த துளியூண்டு அந்த மின்மினி பூச்சி அளவுக்கு இருந்த நெருப்புல ஒரு திருநம் காஞ்சி போன புல்ல வச்சொன்ன அந்த தீ பழையபடி பத்திக்குதோ, அதே போல நீ சாப்பிட்டொன்ன என்ன ஆயிடுச்சு, உன்னுடைய மனதினுடைய 16 பகுதிகளும் வலுப்பெற்றுடுச்சு. அதனாலதான் எப்படி ஜுவாலை எப்படி பெருசா எரிய ஆரம்பிக்குதோ அது போல உனக்கோட சக்தி பெற ஆரம்பிச்சுட்ட சாப்பிட்டொன்ன. ஸோ உனக்கு என்ன வந்துச்சு, இப்போ வாக்கு, உணவு எடுத்துக்கிட்டோன்னா என்ன சக்தி வந்துருச்சு, வாக்கு. அதுக்கு உன்னால சொல்ல முடியல, ஏன்னா அது வாக்கு சக்தி இழந்திருந்தது. ஆனா உன்னால என்ன பண்ண முடிஞ்சது, பிராணன் மட்டும்தான் வச்சுட்டு இருந்த, ஏன்னா நீ தண்ணி குடிச்சிட்டு இருந்த. ஸோ இப்போ என்ன ஆச்சு, நீ பிராணனையும் சாப்பாட்டையும் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, உனக்கு 16 மனமும் அங்கங்களும் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறது தான் ப்ரூஃபுங்கிறது அவர் சொல்லி எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் செஷன் வச்சு முடிச்சிடுறாரு. இதோட நம்ம சாரமா இதுதான் அந்த 7வது பகுதியினுடைய 6வது செக்ஷன்ல 7வது பகுதியினுடைய 6, 7 இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது டிஃப்ரெண்ட் டாபிக் ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விசாரம் பார்த்துட்டு நம்ம 8வது மந்திரத்துக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சாந்தோக்கி உபனிஷத்து இப்போ ஃபர்ஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் நம்ம டீவியேட் போய் எங்கே போனோம், தத்பதத்தை விளக்குனார். தத்பதம் ஈஸ்வர தத்துவத்தை. இப்போ தத்துவதம் தொம்பதம், அதாவது நம்ம வேதாந்தத்தில் மெயினாக படிக்கிறோம் அப்படின்னா தத்பதத்தை படிப்போம், தொம்பதியத்தை படிப்போம், ஐக்கியத்தை படிப்போம். வேதாந்தம் 3க்குள்ள பிரிச்சிடலாம். ஸோ இந்த 3ல் அவர் இவ்வளவு நேரம் விளக்குனது ஈஸ்வர தத்துவம். சிருஷ்டி பற்றி பேசினாவே எப்போவுமே விசாரம், ஈஸ்வர விசாரம். தத்பதம்னா ஈஸ்வர விசாரம் தான். ஈஸ்வர விசாரத்தை பற்றி நீங்கள் படிக்கணும்னே சிருஷ்டியை படித்தா தான் ஈஸ்வர விசாரமே நடைபெறும். அது ஒன்றே ஒன்று தான், தத்பதத்துக்கு ஈஸ்வர விசாரம்.
ஈஸ்வர விசாரம்னா ஈஸ்வர விசாரத்தை நம்ம எப்படி பண்ணுவோம்? சிருஷ்டி. ஸோ தத்பதம்னா ஈஸ்வர விசாரம் தான், அது ஒன்றை தவிர எதுவும் கிடையாது. ஏன்னா தத்துனா ஈஸ்வரன். ஈஸ்வர விசாரம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்துடணும்? சிருஷ்டி. அப்போ சிருஷ்டின்னு என்ன வந்துடும்? ஆதாரமா காரண காரிய பிரக்ரியா, அந்த டெக்னிக் ஒன்று தான். அங்கே தத்பத விசாரம் காரண காரிய பிரக்ரியா யூஸ் பண்ணி, அப்புறம் உபாதான காரணம், நிமித்த காரணம், இதையெல்லாம் வச்சு இங்கே இருப்பது அனைத்தும் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். அங்கே தான் விபூதி யோகமாக அதெல்லாம் அங்கே தான் வரும். இவ்வளோதான் தத்பதத்தை பற்றி விசாரம்ங்கிறது. இவ்வளோதான். நீங்கள் எந்த டெக்ஸ்டில் போய் வாக்கிய விருத்தி எடுத்தாலும் சரி, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு தத்பதத்தை விளக்குறதுக்குன்னு ஒரு டெக்ஸ்டே இருக்குது. அது ஃபுல்லாக தத்பதம் மட்டுமே விளக்குறது, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் கொடுத்தது. ஸோ லகு வாக்கிய விருத்தி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெறும் தத்பதத்தை மட்டும் விளக்குறது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொம்பதத்தை மட்டும் விளக்குறது. ஆனால் பகவத்கீதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தொம்பதத்தை விளக்கிட்டு அப்புறம் தான் தத்பதத்துக்கு அப்புறம் தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு போவார். ஐக்கியத்தை பார்த்து அவரோட அரேஞ்ச்மெண்ட் அப்படி ஒரு டெக்ஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல ஃபர்ஸ்ட் எதை சொல்றாரு? தத்பத விசாரத்தை முடிச்சிடுறாரு. 7வது இந்த பகுதியோட 6வது செக்ஷன்ல 7வது பகுதியோட தத்பத விசாரம் முடிஞ்சது. இப்ப என்ன 2 இருக்குது? வேதாந்தம்னாவே ஒன்ன முடிச்சுட்டாரு. சாந்தோக்கியத்துல இப்போ ஒன்று முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது என்னதான் வரணும்? நமக்கே ப்ரிடிக்ஷன் தெரியணும். தொம்பதம். இந்த 2ஐயும் படிச்சா தான் நம்ம எங்க போக முடியும்? அசிப்பதம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 8வது சாப்டர் எதுதான்? அது 7வது சிருஷ்டி கிரமம் முடிஞ்சிருச்சு, ஈஸ்வர விசாரம் முடிஞ்சிருச்சு நான் சொன்னே. அடுத்து 8வது எதைத்தான் ஆரம்பிச்சு ஆகணும்? துவம்பதம். இது நமக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு இருக்கணும். அப்பதான் அந்த ரிலேட் ஆகி நம்மளால படிக்க முடியும். இல்லைன்னா இந்த மந்திரம் அந்த மரம் இது சொல்லுது அது சொல்லு உள்ள ஒரே மெஷ் மாதிரி மண்டைக்குள்ள ஒரு கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ இப்போ ஏன் எப்படி அவர் தத்பதத்திலிருந்து தொம்பதத்துக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு விசாரம். இப்ப எப்படி இந்த சாந்தோக்கிய உபனிஷத் ஆரம்பிச்சது? ஏக விக்னேன சர்வம் விஜானம் பவதி. அது மறந்துடக்கூடாது. அதுல ஏக்கம், எதை ஒன்றை அறிந்தால் எந்த காரணத்தை காரணம்னு ஒன்று இருக்கணும். நீங்க அந்த காரணத்தை அறியும் போது எல்லாமே அறிந்ததுக்கு சமம். அப்படிதான் அர்த்தம். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த காரணம் என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு சாந்தோக்கிய உபனிஷத்து? சத்து. ஏக விஜானேன சர்வம் பிரியம் பவத்தின்னு சொல்லிச்சா. ஏக்கம்னா எது விஜானேன சர்வம் விஜானம் பவதி? அந்த ஏக்கங்கிறதுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணுச்சு? சத்து. சத்தேவ சோமிய இதகும் அக்ரே ஆசித்து. சத்தேவ சோமிய, இதையும் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி உள்ள வச்சுக்க வேண்டிய சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய கோல்டன் வேர்ட்ஸ், டைமண்ட் வேர்ட்ஸ். சாந்தோக்கின்னு என்ன வரையணும்? ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. அப்ப எது ஏக்கம்னா சத்தேவ சோமிய இதகும் அல்லது இதம் அக்ரே ஆசீத்து அப்படின்னு சத்தா என்ன பண்ணாரு? அறிமுகம் செய்தாரு உத்தாலகர் சாஸ்திரம். அப்ப அதன் மூலியமாக நீங்க அதுதான் காரணம், நீங்க அதை அறியதன் மூலியமாக சர்வம் விஜானம் பவதி அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். எதை? பிரம்மம்னு. சத்துங்கிறது என்னது? அப்புறம் பிரம்ம. அப்ப பிரம்ம விஜானேன சர்வ விஜானம் பவதி. ஏன் பிரம்மம் என்னன்னு சொல்லுச்சு? காரணம். அப்ப காரணத்தை அறிவதன் மூலியமாக சர்வம்ங்கிறது என்னது? காரியம். சோ காரணம் பிரம்மனை அறிவதன் மூலியமாக ஏக்க விஜானேன சர்வம் என்னது? காரியம் விஜானம் பவதி. அப்படி ரிலேட் பண்ணி நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருதோ இல்லையோ? சாஸ்திரம் கேக்குது. அந்த சத்த படிக்கிறதுனால ஏக்க விஜானேன சர்வம் விஜானம் பவத்தின்னு சொல்லிட்டீங்க. அந்த ஏக்க விஜானத்தினால சர்வ விஜானத்தினால எல்லாத்தையும் அறியறதுனால எனக்கு என்ன பயன்? ஏன்னா ஒரு மனிதனும் அங்கதான் நிற்பான். ஒருத்தர் நம்ம லவ் பண்ணனாவே என்ன வேணும்? ஆத்மனஸ்து காமாய சர்வ பிரியம் பவதி. அப்போ அடுத்த கேள்வி, அந்த சத்துங்கிறது எனக்கு என்ன பயன்? அல்லது அந்த ஈஸ்வர தத்துவத்தை அறிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பயன்? சுவாமிதான் அடிக்கடி சொல்லுவாரு, ஈஸ்வரனை பத்தி படிக்க ஆரம்பிச்சோன்னா மனசுல பொறாம ஆரம்பிச்சு அவன் ஃபர்ஸ்ட் ஆடா கொய்யா இவ்வளவு சக்தி இவருக்கு இருக்கா, நம்மளுக்கு இவ்வளவு இருக்கா. ஏன்னா மனிதனோட சுபாவம் அதுதான் உண்மை. நம்மளை விட ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்துல அதிகமாக தான் மனசுல ஃபர்ஸ்ட் என்ன வருது? அப்பா இவ்வளவு வச்சிருக்காரா, கொடுத்து வச்ச மகாராசப்பா அப்படிங்கிற என்னது? பொறாம தானே வரும். ஈஸ்வர நட்சத்திரத்தை தெரிந்து கொள்வதனால என்ன பலன்? பொறாம தான் வரப்போகுது. என்னோட சம்சாரம் எப்படி போகும்? என் பொறாமையை வச்சுதான் பண்ணுதே தவிர எது? ஈஸ்வரனை பற்றி ஞானத்தை பெற என் மனசுல பொறாமதே வருதே தவிர என் சம்சாரத்துக்கு அது விடுபடுவதற்கு அது எப்படி உதவும்? அப்படியும் போதுதான்
எது வருது அடுத்தது? ஆத்ம விசாரம். பிரம்மத்தை விட்டுட்டு உனக்கு ஒரு பிரயோசனம் இல்லைன்னு தோணுதா? சரி, கத்து வச்சுக்கிட்டியா? அது ஓரமா வச்சிரு. மூளையில தத்பத விசாரத்தை ஒரு பிரயோசனம் உனக்கு இது வரைக்கும் தெரியலின்னு தோணுச்சுன்னா அப்படி ஓரமா வச்சிரு. இருக்கட்டும், ஏன்னா அந்த ஞானம் வேணும். அதை ஓரமா வச்சிரு. இப்போ உனக்கு பிரயோசனமான, உனக்கு எது பிரயோசனம் ஆகும் நீ நினைக்கிறீங்க? ஏன்னா அதான் படிச்ச பிரயோசனம் இல்லையா? எது உன்னை பத்தி உனக்கு படிச்ச உனக்கு பிரயோசனம் தோணுதா? அவ்வா எதை பத்தி ஆத்ம. அப்ப அடுத்த விசாரம் எங்க போகுது? ஆத்ம விசாரம். தட் இஸ் தொம்பத விசாரம். தட் இஸ் அகம்பத விசாரம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது யூஸ் ஆகும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கல பிரயோசனம். ஈசனை பத்தி தெரிஞ்ச எனக்கு என்னங்க பிரயோசனம் உனக்கு தோணுச்சுன்னா நான் இப்ப எங்க கூட்டிட்டு போறேன்? அது என்னென்ன கத்து வச்சியோ, இதகும் அக்ரே ஆசித்து ஈசாவாசி விதகும் சர்வம், அதை அப்படியே வச்சிரு. இப்போ உனக்குள்ள வா. நிர்ணயம் ஆஃப் அகம்பத விசார். என்ன பண்ண போற? இனிமேல நிர்ணயம் பண்ண போற. அகம் பத. அகம் அகம் அகன் காலையிலிருந்து அகம்னு என்னங்க? நான் 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 காலையிலிருந்து நைட் வரைக்கும் சொல்லிட்டு கிடக்குது இல்லையா? அந்த பதம் பற்றிய விசாரம். அதுதான் இப்போ அடுத்த டாபிக் ஜீவ. அதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும் உங்களுக்கே தெரியணும். தத்பதம் முடிச்சாச்சு. நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு தொம்பதம். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது? ஜீவ ஈஸ்வர ஐக்கிய டாபிக். அது அப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்? தெளிவா கொடுத்துட்டாரு. தொம்பத விசார். சாஸ்திரம் தொம்முங்கோ. நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? அகம்னு புரிஞ்சுக்கணும். நாமளும் தொம்பதம் தொம்பதம்னா எங்க தொம் யார் எழுத்து மாதிரி யார் நிக்கிறா? சோ சாஸ்திர தொம்பத விசாரம் சொல்லும் போது எப்படி தத்பத விசாரம் போது ஈஸ்வரனுடைய விளக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, தத்துங்கிற புரோனோன் அது எதுக்கு வேணா போயிச்சு. நாம எதாவது படிச்சோம், எதுக்கு தத்துங்கிறவனுக்கு எது, அந்த புரோனோனுக்கு எது நவுனு போட்டோம்? ஈஸ்வரன்கிற நவுன், அதை நம்ம தத்துன்னு புரிஞ்சுக்கிட்டோம் புரோனோன் போட்டு. அது மாதிரி தொம்முங்கிறது புரோனோன். அப்கோர்ஸ் அந்த புரோனோங்கிறது எது போய் சேரணும்? அகம். சோ அகம் பத விசாரம். இவ்வளவு நாள் படிச்சதுல அகம் பத விசாரம்ங்கிறது எப்படி நம்ம சாஸ்திரம் பண்ணி காமிச்சதுங்கிறது நமக்கு தெளிவா ஆயிருக்கணும். என்னென்ன டெக்னிக். உடனே அவன் என்ன பண்ண? சாஸ்திரம் யூசஸ் டெக்னிக்ஸ் டு எக்ஸ்பிளைன் தொம்பதம். தட் இஸ் அகம்பதம் வச்சுக்கணும். தொம்னா அகம். அப்ப அகம்பத விசாரத்துல என்னென்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம்? திருக் திருஷ்ய பிரக்ரியா, ஷரீர த்ரய விவேக பிரக்ரியா. ஏன்னா கட்ட ஆபரேஷன் முடிச்சிட்டோம் இல்லையா? ஓப்பனா ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஷரீர த்ரய விவேகம். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா படிச்சோமா இல்லையா? சரி. அதே மாதிரி காரண சரீரம், காரண ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸோ சரீரத்ரய அல்லது பஞ்சகோஷ விவேகம். அது பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிக்கல, தைத்திரியம் தான் அது ஃபேமஸ். பஞ்சகோஷ பிரக்ரியாவை வச்சு ஆத்மாவை புரிய வைக்கிறது எப்படின்னு சொல்றதா தைத்திரியமே. ஷரீர த்ரய விவேகத்தை விளக்குறது தான் கட்டோபனிஷத்தே. மெயினா ஒன்னொன்னு ஒரு ஒரு பிரக்ரியாவோட ஃபேமஸ்ங்க. ஏன்னா அவங்க அதான் அந்த உபனிஷத்துல அதனாலதான் சங்கரர் அந்த 10 மட்டும் எது எது முக்கியமான உபனிஷத்துன்னா பாத்தீங்கன்னா இப்படிதான் செலக்ட் பண்ணிக்காரு அவரு. இதை சொன்னோம்னா அவங்களுக்கு சரீரத்திரைய கட்டோபனிஷத்து சரீரத்தை படிச்சாங்கன்னா சரீரத்திரைய விவேக புரியும். ஏன்னா ஒரு டெக்னிக்லயும் ஒருத்தருக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கும். சில பேர்த்துக்கு பஞ்சகோஷம் கஷ்டமா இருக்கும், சரீரத்திரையும் ஈஸியா இருக்கும். சில பேர்த்துக்கு அவஸ்தாத்திரையும் ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாம் பண்ற சாஸ்திரம் என்ன பண்ணுது? எல்லா மெத்தடையும் கொடுக்குது. உனக்கு எது புரியுதோ எடுத்துக்கோ. எல்லாமே போற பாதை தான் வேற, போய் சேராட ஒண்ணு. இதுக்கு தான் அர்த்தமே தவிர இதை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது இப்ப நான் சொல்றது எது? போற பாதை வேறைனா நீங்க திருக்கு விஷயமாகவும் புரிஞ்சுக்கலாம், ஷரீரத்ரய விவேகத்தின் மூலியமாகவும் புரிஞ்சுக்கலாம், பஞ்சகோஷ பிரக்ரியானாலையும் புரிஞ்சுக்கலாம், அல்லது அவஸ்தாத்ரய சாட்சினாலையும் புரிஞ்சுக்கலாம், அல்லது இப்படி இப்படி போயிடுச்சுமா. இதுதான் பாதை வேற. போய் சேரட நம்ம புரிஞ்சுக்கிறது என்னது? ஜீவா ஈஸ்வர ஐக்கியம். எத்தனை டெக்னிக் யூஸ் பண்ணாலும் தொம்பத விளக்கம் தான். தொம்பதம்ங்கிறது அதுக்கு அடுத்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு போகும். ஸோ எங்க போனாலும் இது எல்லாமே எதைத்தான் விளக்குது? தொம்பதம்ங்கிறது ஒரு வேர்டை தான் விளக்குறதுக்கு தான் நாம திருக் திருஷ்யமோ, சரீரத்ரயமோ, பஞ்சகோஷாவோ, அவஸ்தாத்ரய சாட்சியோ நம்ம யூஸ் பண்றோம். தீஸ் ஆர் ஆல் த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் யூஸ்ட் பை பகவான், நாட் பை எனி ஹியூமன் பீயிங். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் நம்ம மண்டைக்குள்ள ஏறக்கு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாரு. ஆச்சா, அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நான் என்ன சொன்னேன்? சரீரத்ரய விவேகம் கட்ட உபனிஷத்து, பஞ்சகோஷ பிரக்ரியா, பஞ்சகோஷ விவேகம்ங்கிறது அந்த விவேகம்னா அறிவுங்க.
பஞ்சகோஷத்தின் மூலியமாக விவேகத்தை பெறுதுங்கிறது தைத்திரியம். அப்புறம் அவஸ்தாத்ரயங்கிறது தெரியுங்களா, மாண்டூக்கியம். அவஸ்தாத்ரயம் மாண்டூக்கியம். இந்த மாதிரி ஒரு ஒரு உபனிஷத்தும் ஒரு ஒரு டெக்னிக் எடுத்து தொம்பத விசாரம். தொம்பத விசாரம் தான் கஷ்டம். எதை கம்பேரிட்டிவ் டு தத்பதம், தொம்பத விசாரம் தான் கஷ்டம். ஏன்னா தத்பதத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவர் சொல்லி கொடுக்குறாரா, நல்லா புரிஞ்சுக்கலாம். குழப்பமே அங்க கிடையாது. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஈஸ்வரன் அவ்வளவுதான். ஆனா இந்த தொம்பதம் வந்துட்டா ஏன் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அது முழுமையாக தெரிஞ்சும் இல்லை, முழுமையாக தெரியாமையும் இல்லை. என்னை பத்தி ராங் நோஷன்ஸ், நான் இல்லாத விஷயத்தில நான் எடுத்து வச்சு, நான் எந்த சாஸ்திரம் சொல்லுது அதை பத்தி அறிவே இல்லாம அதை கிடப்பில் போட்டுட்டு அப்படின்னா ஒன்றுன்னே தெரியாம நான் இல்லாத விஷயங்களை என்ன பண்ணி வச்சுட்டேன், நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ முதல்ல வந்தன சாஸ்திரம் என்ன பண்ணணும், எதை எதை நீ எடுத்து வச்சிருக்கிறியோ நீன்னு முதல்ல ஸ்க்ரபிள் சம்திங் ஆன் த போர்டு அபவுட் தொம்பத விசாரம். ஸோ இறைவன் என்ன பண்ணி அவன் வந்தான, ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர் வராரு, போர்டில் எல்லாம் கிறுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அவர் E=mc² எழுதியெல்லாம் பிசிக்ஸ் எல்லாம் நடத்த முடியாது. உடனே என்ன பண்ணி அவனவர் முதல்ல நடத்திட்டு போன மிஸ் உடனே வந்து கேட்பாரு, டே போர்டு அழிச்சு வைக்க மாட்டேன், நான் வரேன்னு தெரியாது. ஏன்னா அழிச்சு வச்சாதான் நடத்த முடியும். அதுதான் எக்ஸாம்பிள். அப்ப நம்ம மனசுக்குள்ள எதை ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருக்கோம், போர்டில் அந்த பசங்க அந்த போன பீரியட் இருக்கிற மிஸ் எப்படி கிறுக்கி வச்சிருக்காங்க, கிறுக்கமே சம்திங், அதை எப்படி அடுத்த வந்தோன்னு அழிக்கணும்னு சொல்றாரோ அப்பதான் அவர்னால் நடத்த முடியுமோ. அத போல நம்மளை பத்தி வி ஸ்கிரிபிள்டு அப்பா ஓன் பிலாசபி. சமயத்தில் ஒருத்தருக்கும் ஒரு பிலாசபியா கேட்க காது கேட்க முடியல. எதை பத்தி, உலகத்தை பத்தி, என்னை பத்தி, படைப்பை பத்தி ஒருத்தருக்கும் ஒரு பிலாசபி. நீங்க இத்தனை பாப்புலேஷன் இத்தனை கோடி பேர் அப்படின்னா அத்தனை கோடி பிலாசபி வச்சிருக்காங்க அவங்களும். அதுதான் சரி, அது வேற, அதுதான் சரி. ஏன்னா எனக்கு தோணுச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தோணுச்சு, இறைவனா இப்படித்தான் இருப்பார். என் எக்ஸ்பீரியன்ஸ் தோணுது மனிதர்கள்லாம் இப்படித்தான், என் எக்ஸ்பீரியன்ஸ் தோணுது ஆத்மானா இதுதான். இப்படி அவங்க உங்களுக்குள்ள ஒரே ஸ்க்ரப்ளிங். ஸோ என்ன பண்ணி ஆகணும், எடுத்தோன்னா என்ன பண்ண முடியாது, சத்து சித்து ஆனந்தம் டைரக்ட் டீச்சிங் இறைவனால கொடுக்க முடியாததுக்கு காரணம் நான் ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருக்கிற விஷயம்தான். ஆத்மாவை பத்தி அகம் பத்தத்தை பத்தி நான் கண்டபடி. ஏன்னா ஏன் அப்படி நமக்கு தோணுச்சுன்னா, எனக்கு அது முழுமையா தெரியாதும் இல்லை, முழுமையா தெரிஞ்சும் இல்லை. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், அறவே காடு. ஒண்ணுமே வேகாம இருந்தா கூட வேக வச்சிடலாம், நல்ல வெந்திருந்துன்னா சாப்பிட்டுலாம். இந்த அறவேக்காடுங்கிறது பிரச்சனை. என்ன பண்ணி ஆகணும், அவரு அழிக்கணும். அப்பதான் என்னது, நாயித்தி டெக்னிக். நீ எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நீ இல்லைங்கிறத எதை யூஸ் பண்றாங்க அவங்க, சரீரத்திரைய விவேகமாகட்டும், அவஸ்தாத்திரைய, என்ன இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பஞ்ச கோஷங்கள், மனம் நானு, புத்தி நானு, சுத்தூர சரீரம் நானு, இப்படி நான் வச்சிருக்கேன். அப்ப அதெல்லாம் என்ன பண்றது, அழிக்கிறது தான். அழிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மாவுக்கு டீச்சிங்கே தேவையில்லைங்க. ஸ்வப்பிரகாசக ஜோதி ஸ்வரூபக, அகம் ஜோதி ஸ்வரூபக, பிரகாச ஸ்வரூபக, நித்திய ஸ்வரூபக, சாஸ்வத ஸ்வரூபக. அந்த சூரிய வெளிச்சத்தை காண்பதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. நான் ஒரு சூரிய பிரகாசம் என்ன குழந்தை காமிக்கிறதுக்கு சூரியனை சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க வா, குட்டிங்க வா, ஒரு விளக்கு பத்து வச்சு இந்த விளக்கு ஒளியில் நீ சூரியனை பார், அப்படி அவங்க சொல்லி கொடுப்போம். இஸ் இட் நீடட்? நத்திங் இஸ் நீடட். சூரியனை இதுதான் சூரியன் சொல்லி கொடுக்கறதுக்கு நத்திங் இஸ் நீடட். ஏன், ஸ்வப்பிரகாசக. அதே இப்ப இருட்டு ரூம்ல ஒண்ணு இருக்கு ஒரு பொருள், அத உங்களுக்கு அந்த குழந்தை காமிக்கணும்னா ஏன், அது நாட் ஸ்வப்பிரகாசக. இருட்டு ரூம்ல ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஜட பொருள், நீங்க அந்த குழந்தை காமிக்கணும். உடனே என்ன பண்ணுவோம், ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அந்த குழந்தை கேட்குது பென்சில் எங்கம்மா ரூம்குள்ள இருக்குது, ஒரு சாமி ரூம்ல வச்சிருக்கோம், ஒரு அது கேட்கற பொருள் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இருட்டா இருக்கு, போனோன்னே என்ன பண்ணி ஆகணும், லைட்டை போடணும், இல்ல விளக்கு பத்தி ஆகணும். பத்தி அந்த வெளிச்சத்துல தான் நீங்க அந்த பென்சிலையோ பொருளையோ தேடணும். ஏன்னா அந்த பென்சில் என்ன கிடையாது, நாட் சோ பிரகாசக, அதை விளக்குறதுக்கு இன்னொரு லைட் தேவை. அப்பதான் நீங்க சாமி ரூம்ல போய் அந்த பொருளை எடுக்க முடியுது, பென்சில. ஆனா அதே குழந்தைக்கு நீங்க சூரியனை சொல்லி கொடுக்கணும். எந்த விளக்கு இங்க பத்த வைப்பீங்க, எந்த டியூப் லைட் இங்க போடுவீங்க, என்ன 100 வாட்ஸ் லைட் போடுவீங்களா? there is no need. why? ஸ்வப்பிரகாசக. இதேதான் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். உடனே சூரியன் தான் ஆத்மாவன் புடிச்சு கூடாது. அது எப்படி ஸ்வப்பிரகாசக, தன்னை விளக்கிக் கொள்வதற்கு அதுக்கு வேறொரு விளக்கு தேவையில்லை. தன்னுடைய இருப்பை அது என்ன பண்ணும் தானே அதை. ஆனா அந்த சூரியன் இருக்குதுன்னு சொல்றக்கு
ஆத்மாங்கிறது மனதில் வெளிப்பட்டா மட்டும்தான் சொல்ல முடியும் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சூரியன். சூரியன் இருக்குதுன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? மனம்னு ஒண்ணு வேணும். ஜடமனம் என்ன பண்ணாது? ஜடம் அது எப்படி போய் உங்களுக்கு பிரகாசப்படுத்து சூரியனை? சோ அதுல என்ன இருக்குது? பேக்கப் வித் ஆத்ம சத்து சித்தினால் ரிஃப்ளக்டட் மீடியமா இருந்து அந்த ரிஃப்ளக்ஷன் ஆனாதான் மனதுல என்னுடைய ஆத்ம தத்துவம் என்னுடைய மனதில் வெளிப்பட்டாதான் நான் யார சொல்ல முடியும்? சூரியன் அங்க இருக்குன்னு. சூரியன் தன்னுடைய இருப்பு எப்பதான் என்ன பண்ணுது? பெறுகிறது. இதுதான் என்னது? இந்த இந்த லெசன்ஸ் இப்படித்தான் போகும். ஏன்னா அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அது அஜ்ஞானத்தை எதுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, எத்தனை டெக்னிக் இறைவன் யூஸ் பண்ணாலும் அது அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு தான் அவரு டெக்னிக் யூஸ் பண்றத தவிர சூரியனை காமிக்கிறதுக்கு விளக்கெல்லாம் தேவையில்லை. குருங்கிற விளக்கோ சாஸ்திரங்கிற விளக்கோ எதுவுமே தேவையில்லை. ஸோ பிரம்ம அனுபவங்கிறது நமக்கு எப்பவுமே இருக்கு. ஞானம் தான் இல்லை. நான் அப்படிங்கிற அனுபவம் பிறந்திலிருந்து இருக்கா இல்லையா? இல்ல பக்கத்துல கேட்டு ஏங்க நான் இருக்கிறேனா அப்படி நம்ம கேட்கறோம். என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கோமா? தட் இஸ் அனுபவம். ஐ am existing principle. I am knowing principle. இதுக்கு நான் ஒருத்தர் கேட்கறாங்க, அறிவுள்ளவளா? என்ன கோவம் வருது? அறிவு இல்லைன்னு கேட்கறியா? சோ அதுவும் தெரியுது, நான் அறிவுடையவள்னு தெரியுது, நான் எக்ஸிஸ்டிங் பிரின்சிபிள்னு தெரியுது. அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா என்ன தெரியல? இந்த அனந்தம்னு ஒரு வேர்டு இருக்கே, சுத்தமா தெரியாத வேர்டு. அதுதான் சர்வவியாபி. அது பெரிய பெரிய ஆச்சாரியில குழம்பி போய் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஆத்மா, பல ஆத்மா இருக்குது, ஒரு சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, பெரிய பெரியவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மற்றவங்களாம் எங்க சொல்றது? ஏன்னா அது தூணிலும் இருப்பா துருமையிலும் இருந்துருன்னு சொல்றாங்க. அதையும் சொல்றாங்க உடம்புக்குள்ள இருக்குது ஆத்மாங்கிறாங்க. அப்ப எதை நாம இறைவன் எடுத்துக்கிறது? தூள் இருக்க, அப்ப தூள்ல தான் இருக்காரா? துரும்புல தான் இருக்காரா? எங்கிட்ட இல்லையா? சோ இதெல்லாம் என்னது? கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு பார்க்குறோம்? என்ன படித்து முடிச்சிருக்கோம், இப்போ என்னத்துக்குள்ளே போகிறோம், இன்னும் என்ன படிக்காமல் இருக்குது, இந்த தெளிவு இருக்கணும். அப்போ நம்ம எங்கே இருக்கிறேன்னு புரியும். தட் இஸ் தொம்பத விசாரம். தொம்பத விசாரம்னா யூஸ்வலாக என்னதான் தெரியணும்? திருஷ்ய விவேகம், சரீரத்ரய விவேகம், அல்லது பஞ்சகோஷ விவேகம், அல்லது அவஸ்தாத்ரய விவேகம். இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்துல உத்தாலகர் எந்த டெக்னிக் எடுக்கிறார்? அவஸ்தாத்ரய விவேகம். He is taking the teaching technology அவஸ்தாத்ரய அவஸ்தா. ஒரு மனிதனும் 3 அவஸ்தைக்குள்ள நம்ம போய் வருவோம். ஜாகிரத்து, விழிப்பு நிலை. இப்ப இருக்கிறது ஜாகிரத்தில் என்ன டெபினிஷன்? எந்த நிலையில் இந்திரிய விஷயங்களோடு புணர்ந்து எனக்கு ஞானம் ஏற்படுதோ அதுக்கு பேர் ஜாக்கிரத அவஸ்தான்னு தெரிஞ்சிடும். ஏங்க நான் எந்திரிச்சிருந்து படுக்கிற வரைக்கும் ஜாக்கிரத அவஸ்தான்னு சொல்லிட்டு கூடாது. அது எல்கேஜி லெவல் ஆஃப் டெபினிஷன். ஜாகிரத்துல என்ன டெபினிஷன் தெரியணும்? எந்த அவஸ்தையில் இந்திரிய விஷயங்களோடு புணர்ந்து ஞானம் எனக்கு ஏற்படுகிறதோ அதுக்கு பேர் ஜாக்கிரத அவஸ்தா. அப்பா நமக்கு அங்க ஸ்தூல சரீர அபிமானம் அது புரிஞ்சுக்கணும். ஜாக்கிரத அவஸ்தையில எதுல நம்ம அபிமானம் வச்சிருக்கோம்? நான்கிறது ஸ்தூல சரீர அபிமானம். அடுத்து என்ன அவஸ்தா? இப்ப நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா சுஷுப்தி. தூங்கி எழுவதற்கு முன் வர்றதுதான் சொப்பன அவஸ்தா. சொப்பன அவஸ்தானா அங்க என்னால் ஒரு உலகம் படைக்கப்பட்டு, ஆனா நான் பாக்குறது கனவுன்னு தெரியாம அந்த உலகம் என்னிலிருந்து வேறுபட்டதுன்னு நினைச்சு நான் ஒரு உலகை படைத்து அங்க அனுபவிக்க. எக்ஸ்பீரியன்சஸ் வில் பி தேர் இன் சொப்பனா ஆல்சோ. லைக் இன் ஜாகிரதே அனுபவங்கள் ஏற்படுது இல்லைங்களா? அதை போல சொப்பனத்திலேயும் நான் ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படுது. சிரிக்கிறேன், அழுகிறேன், பாடுறேன், ஓடுறேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா அந்த உலகம் என்னால் படைக்கப்பட்ட உலகத்தில், ஆனா கனவு காண்பவனுக்கு தான் காண்பது கனவு என்று தெரியாமல் அது என்னிலிருந்து வேறுபட்டதா அவன் தான் அந்த உலகத்தையே படைக்கிறான். ஆனா கனவு காணும் போது அவனுக்கு என்ன தெரியுதுல? நான் படைத்த இந்த உலகம், கால் மேல கால் போட்டுட்டு புலி வந்ததுன்னா நான் பாரு எவ்வளவு அழகா புலியை படைச்சேன்னு அவனுக்கு தெரியாது. ஐயோ புலி வருதுன்னு தான் ஓடுவான். பிகாஸ் அந்த இடத்துல அவனுக்கு என்ன இருக்குது? நான் கனவு காண்பவன் அப்படிங்கிற அறிவே இல்ல. ஆனா அங்க என்ன ஆகுது? எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் தேர். அதுதான். அப்ப எதுல அபிமானம் வச்சிருக்கிறோம்? மனதுலதான் ப்ரொஜெக்ஷன் நடக்கிறதுனால கனவு யாருக்கு காணுற? கை காணுதா? இந்திரியம், கண் இந்திரியம் காணுதா? கால் இந்திரியம் காணுதா? கை இந்திரியம் காணுதா? எது சூக்ஷ்மத்துல? மனம். மனம் தான் என்ன பண்ணுது? ப்ரொஜெக்ட், கிரியேட்ஸ் a world.
அந்த வேர்ல்டுல பண்றதுனால அப்ப எனக்கு எதுல அபிமானம் இருக்குது? சூக்ஷ்ம சரீர அபிமானம். அது புரிஞ்சுக்கணும். கனவுல எது மேல எனக்கு அபிமானம்? சூக்ஷ்ம சரீரம். பாருங்க, அபிமானமே பாருங்க, சித்த நேரம் ஸ்தூலத்துல வச்சிருக்கிறோம், சித்த நேரம் சூக்ஷ்மத்துல வச்சிருக்கிறோம், உருப்படியா ஒண்ணு வச்சிருக்கோமா இல்லையா? இப்ப நான் ஆப்பிள்னா ஒரு பொருள் தானே வரணும், ஆரஞ்சுனா ஒரு பொருள் தானே வரணும். இந்த 4 வேர்டை போட்டு பாருங்க, எத்தனை வருது? டோட்டல் கன்ஃபியூஷன். நான் படிச்சேன், புத்தி அபிமானம். நான் சோகமா இருக்கேன், மன அபிமானம். எனக்கு உடம்பு சரியில்லை, ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீர அபிமானம். எனக்கு பசிக்குது, சூக்ஷ்ம சரீர அபிமானம். எனக்கு அது பிராணன், அந்த பிராணன் சூக்ஷ்ம, எனக்கு பசிங்கிறது பிராணன் தான் ஃபீல் பண்ணும். ஸோ பிராண மேல அபிமானம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல என்னை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்கிறதே இல்லாம அத்தனை. அதனாலதான் குழப்பம்னு சொன்னேன். ஆனா நான் அறிவுள்ளவள், நான் எக்ஸிஸ்ட் பிரின்சிபல், நான் இருக்கிறேங்கிறதுல எனக்கு என்ன தெரியுது? நல்லா தெரியுது. ஸோ பாதி விஷயங்கள் தெரியுது, பாதி விஷயங்கள் தெரியல. அப்போ 2வது என்ன அவஸ்தை சொன்ன? சுசுப்தி. அடுத்து 3வது சுசுப்தி. இது ஆழ்ந்த உறக்க நிலையில் அடிக்கடி போடுவார் சுவாமி. ஏன்னு கேட்டா கனவு இல்லாத உறக்கம். அதனால கனவு வரும்போது நம்ம தூங்கிட்டு தாங்க இருக்கிறோம், ஆனா அங்க ஆழ்ந்த உறக்கம் இல்லை. அதனால சுசுப்தியை சொல்லும்போது என்ன தமிழ் வேர்டு? ஆழ்ந்த உறக்கம். அப்படின்னா கனவு இல்லாத நிலை. டெய்லி இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம எதுல அபிமானம் வச்சு இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம்? காரண சரீர அபிமானம். இதுதான் ஜென்ரலா அவஸ்தாத்ரய விவேகத்துக்கு போறதுக்கு முன்னால இருக்க வேண்டிய பேசிக் நாலேஜ். இப்ப நாம படிக்கிறது சோ அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட். It is not like Katha Upanishad. It is not like Mundaka Upanishad. It is not like Kena Upanishad. It is Chandogya. Advanced students படிக்க வேண்டிய டெக்ஸ்ட். ஸோ அப்போ அந்த அட்வான்ஸ் லெவலில் தான் என்ன இருக்கணும்? டீச்சிங் இருக்கணும். அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் கிளாஸில் போய் உட்காந்துக்கிட்டு E is equal to MC squared சொல்லி தருவாங்க. யோசனை பாரு, எனக்கு அது புரிய மிஸ் என்ன சொல்ல, அதே எனக்கு புரியாதுன்னா நீங்கள் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு சிட் இன் அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் கிளாஸ். யூ ஷுட் பி வெல் எக்யூப்ட் வித் பர்ஃபெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு அட்வான்ஸ் நானோ ஃபிசிக்ஸ் என்ன படிக்கிறாங்களே அதெல்லாம் படிக்கணும்னா you should be your infrastructure should be well equipped with knowledge to understand nano physics, advanced physics. நீங்க படிக்கணும் அப்படின்னா இங்க நம்ம சாந்தோக்கு உபநிஷத் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கட்ட உபநிஷத்தை முடிச்சிருக்கணும். இப்ப நாங்க முடிக்கல, நடுவில் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஆன்லைன் இருக்கு இல்லையா, போய் உட்காந்து எது வருதோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் என்ஜாய் த சாந்திக உபநிஷத். அதர்வைஸ் ஏதோ சொல்றாங்க கேட்கறோம், மெக்கானிக்கலா இருக்கு, யூ கேனாட் என்ஜாய் த கிளாஸ். அப்போ நம்ம சாந்தோக்கு உபநிஷத் வரனா இவ்வளவு காலம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி +2 படிக்கிறதுக்கு அந்த பையன் 11 வருஷம் படிச்சா தான் +2க்குள்ள போக முடியுமோ, அந்த மாதிரி சாந்தோக்கு உபநிஷத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா இதெல்லாம் படிச்சிருக்கணும். பகவத்கீதை போயிருக்கணும், உள்ள விஷயங்கள், பாஷ்ய வகுப்புகள் உள்ள போயிருக்கணும், பதஞ்சலி யோக சூத்திரம் போயிருக்கணும், நாரதர் பக்தி சூத்திரணி உள்ள போயிருக்கணும், கட்டோபனிஷத் கண்டிப்பா போயிருக்கணும். போயிருந்தா your infrastructure is now ready to grasp சாந்தோக்கியா. இது எதுவுமே இல்லை போது உட்கார்ந்துருக்கோம். இது அப்ப என்ன பண்றதுன்னா you must develop your infrastructure to grasp சாந்தோக்கியா. இல்ல சில பேருக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு பெரிய ஐக்கியூ இருக்குங்களா, இதெல்லாம் இல்லாம நான் அது வந்துடுவேன். என்னதான் ஐக்கியூவோட நீங்க பிறந்திருந்தாலும் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு +2 எக்ஸாம் எழுத முடியாது. அந்த குழந்தையோட ஐக்கியூ எப்படி இருக்கலாம், ஐன்ஸ்டீனா கூட இருக்கலாம், நியூட்டனா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களாம் ஐக்கியூ அதிகமானவங்கன்னு சொல்லுவோம் நம்ம. ஐன்ஸ்டீனு, நியூட்டனு, அவங்களாம் அது ஐக்கியூ அவ்வளோ அதிகம் அவங்களுக்குலாம். அவங்களா இருந்தாலும் 5th படிச்சுட்டு ஐன்ஸ்டீனை நீ +2 இன்னைக்கு 5th மட்டும் ஐன்ஸ்டீன் படிக்கட்டும், அவரை +2 நீட் எக்ஸாம் எழுத சொல்லுங்க, ஃபெயில் ஆயிடுவார். முதல்ல ஃபெயில் ஆகிற அவராக தான் இருப்பார். ஏன்? அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கணும். ஐக்கியூ இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக ஐ எம் இன்டெலிஜென்ட் ஒரு வேகா நம்மளை படிக்கிறது எதா இருந்தாலும் எனக்கு புரிஞ்சிருங்க, ஐ எம் வெரி குவாலிஃபைட், ஒன்றும் முடியாது. ஐன்ஸ்டீன் இருந்தாலும் +2 5வது படிச்சுட்டா அதை போல நீங்க என்னதான் நீங்க எத்தனை பக்கம் நீங்க போயிருந்தாலும், எத்தனை பக்கம் நீங்க இந்த விஷயங்களை கேட்டிருந்தாலும்
கட்டோபனிஷத்தோ பகவத்கீதையும் நாரத பக்தி சூத்திராணி இந்த மாதிரி விஷயங்கள் பேக்கப் இல்லாம சாந்தோக்கில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா புரிஞ்ச மாதிரி ஓடிட்டு இருக்கும். அப்ப அதுல ஞானம் வரணும்னா அந்த சாந்தோக்கு உபனிஷத்துல இருக்கிற ஞானம் எனக்கு உள்ள ஏன்னா இவ்வளவு நாள் படிச்சது உணவு ஸ்தூலம் அதெல்லாம் ஈஸிங்க. உணவு சாப்பிட்றோம், அதுல 3 ஐ கேன் என்ஜாய் டெஃபினெட்லி யூ கேன் என்ஜாய் த கிளாஸ், நாட் தி 8th சாப்டர். இங்க வந்துட்டோம் அப்படின்னா இந்த பேக்கப் கண்டிப்பா தேவை. ஏன் தெரியுங்களா, இப்ப நாம அவஸ்தாத்திரயம் நான் முடிச்சுட்டு இவ அவஸ்தாத்திர நமக்கு உடனே தெரியும் அவஸ்தாத்திர டெக்னிக் தான் நமக்கு தான் நல்லா தெரியுமே, சாந்தோக்கியம் சூப்பரா புரிய போகுதுன்னு இதை முடிச்சவங்க நினைச்சிருக்கலாம். அவஸ்தாத்திரயத்துல இப்ப எதுக்கு அவஸ்தாத்திரய விவேகத்தை எதுக்கு எடுக்கிறோம்? அகம்பத விசாரத்துக்கு தான் அவஸ்தாத்திரய சாட்சி அல்லது விவேகத்தை எடுக்கிறோம். அதுல சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரே ஒரு அவஸ்தை தான் எடுத்துக்கிறாரு. அது எதிரிங்களா நல்ல விழிப்புணர்வு எடுத்தா கூட பரவாயில்ல, சுசுப்தி. See the advanced level of understanding. நமக்கு ஒன்றும் தெரியாத ஒரு அவஸ்தை சுசுப்தி அவஸ்தை, படுத்தா எதுவும் தெரியாது. அந்த அவஸ்தையை எடுத்து வச்சு சாந்தோக்கிய உபனிஷத்துல உத்தாலகர் எதை ரீச் பண்றாரு? ஆத்ம தத்துவம். See the beauty of சாஸ்திரா. அப்ப see the qualification of ஸ்வேதகேது. அவங்க அப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் பையனுக்கு எடுத்தோன்னே எதை எடுக்கிறாரு? தூக்கத்தை எடுத்து வச்சு இப்ப என்ன பண்ண போறாரு? அவரு ஆத்ம தத்துவ தொம்பதத்தை எடுத்து விளக்க போறார். இது வெளியிலிருந்து சொல்றவங்க இந்த பொழப்பத்தவங்க வேலையத்தவங்க படிக்கிற சாஸ்திரம் வந்து உட்கார்ந்தாத்தானே தெரியுங்க என்ன பிச்சுக்குது புடுங்குதுன்னு. வெளியிலுக்கு அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பொழப்பத்து சும்மா உட்காந்து இது வேலையிலையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது, அதுக்குள்ள வேலையிலையும் காலையில் 5 மணிக்கு வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்குதுங்கன்னு வெளியில இருக்கவங்களுக்கு. இப்ப இங்க வர சொல்லுங்க, தூக்கம் சுசுப்தி தான் எடுக்கிறாரு, வேற எதையும் பேச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் மந்திரத்துக்கு மீனிங் சொல்ற பாருங்க. நான் ஏன் இவ்வளவு பில்டப் பண்ணேன்னா இதெல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்திரம் புரிய போகுது. பேசிக்கா ஒரு நாலேஜ் இருக்கணும், அதை ஞாபகப்படுத்தி கொடுத்தேன். அப்கோர்ஸ் பேச்சே கிடையாது. ஜாகிரத்னு ஒரு வேர்டு என்ன டெக்னிக் எடுக்கிறாரு? அவஸ்தாத்திரை விவேகத்தை எடுக்கிறாரு. ஆனா ஒரு வேர்டு கூட ஜாக்கிரத்துன்னு கிடையாது, சொப்பனம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னே எனக்கு தெரியாத ஒரு அவஸ்தை இது சுசுப்தி. அதை எடுத்து அதை போய் ரீச் ஆவார் பாருங்க. தட் இஸ் நமக்கு தெரியும். நம்ம இப்ப இருந்து பாத்தீங்களா என்ன தோணும், எப்படி விளக்க போறாரு இவரு? ஒண்ணுமே தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியாது. நீ தூக்கத்துல என்ன வண்ணீங்கிறது தூக்கத்துல சொல்ல முடியாது. சொல்லிட்டீங்கன்னா எனக்கு தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். எந்திரிச்சுக்கு அப்புறம் தான் நான் ஞாபகப்படுத்தி என்ன சொல்றேன், நானே நல்லா தூங்குனேன்னு சொல்ல முடியும். மீறி போனா தூங்கி இருந்தீங்கன்னா இல்லைன்னு ஒண்ணு சொல்லலாம், எனக்கு எதுவுமே தெரியலன்னு தான் நீங்க சொல்ல முடியும். இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு ரொம்ப மூணுல என்ன சொல்லிட்டேன், தத்பதத்திலும் ஐக்கிய பதத்திலும் ரொம்ப கஷ்டமானது தொம்பதம். ஏன்னா டோட்டல் கன்ஃபியூஷன் மெஸ்ஸிங்க. அதனாலதான் பகவத்கீதையில எடுத்தனவர் எதை எடுத்தாரு? டேய் தத்பதம் அப்புறம் படிச்சுக்கலாம்டா, முதல்ல நீ தொம்பதத்தை படி 6 அத்தியாயம் போட்டு தொம்பதத்தை மட்டும் வச்சு நொங்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட 6 அத்தியாயம் கொடுத்து விளக்குன தொம்பதத்தை அவஸ்தாத்திர டெக்னிக் எடுத்து அதுலயும் சுசுப்தியை மட்டும் எடுத்து ஒரு குரு விளக்குறாருன்னா அந்த see the ability of the guru, see the clarity of understanding in him, see the boldness. இதை வச்சு நான் சொல்லி கொடுப்பேன்னு ஒருத்தர் குரு சொல்றாரு பாத்தீங்களா, அவருக்குள்ள அந்த போல்ட்னஸ் எப்படி வந்தது? கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் 100%. இதை எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கணும்? அந்த அளவுக்கு விஷயம் உள்ள இருந்திருக்கணும். சோ அவர் அப்படின்னு என்னங்க ரொம்ப சிம்பிள் சொல்லுவார் சுவாமிஜி, அடிக்க சொல்லுவார், யாருனால ஈஸியா நடத்த முடியும்னா விஷயங்கள் நல்லா உள்ள போய் கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பக்கா இருக்கிறவங்க ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க அவங்க புரிஞ்சுக்கிற காலத்திலேயே கஷ்டப்பட்டு புரிஞ்சாலும் சரி, அதுல ஒரு கிளாரிட்டி முழுமை வரலைன்னா டீச் பண்றதுங்கிறது தடுமாறுவாங்க. இதை சொல்லலாமா, அதை சொல்ல, இதை சொல்லி அப்புறம் அதை சொல்லி இதை சொல்லி ஏன் அந்த சோ இவர் அதுவும் கிளாரிட்டியில சொல்ல வேண்டாம் உத்தாளருக்கு. அது எதை எடுக்கிறாரு பாருங்க, see the boldness. இதை வச்சு நான் சொல்லி கொடுத்துருவேன்னு ஒரு குரு நிக்கிறாருன்னா அதுக்காக என்ன படிக்கிறோம் நம்ம? சாந்தோக்கியம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன சொல்லிட்டேன், சுசுப்தி மட்டும்தான். நீங்க எல்லாத்தையும் இப்ப மறந்துடணும். ஏன்னா அவஸ்தாத்திரம் என்னன்னா எங்க ஜாக்கிரத அவஸ்தை எனக்கு தெரியுங்க, இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்களோட புனையும் போது ஏற்பது ஜாக்கிரத அவஸ்தை தெரியுங்க, கனவு தெரியுங்க. அது அப்புறம் பாருங்க சுசுப்தி மட்டும் எடுத்தோமா
நாம் இவ்வளவு நாள் என்ன படிச்சோம்? சுஷுப்தினா காரண சரீர அபிமானம் தான் படிச்சிருக்கோம். அவர் அதை தொடவே மாட்டார். அதை அவர் தொடவே மாட்டார். நீ வச்சுக்கோ, எல்கேஜி பாய், நீ வச்சுக்கோ. என்ன சரீர அபிமானம்? காரண சரீர அபிமானத்தை வச்சுக்கோ. இப்போ மீனிங் கொடுக்குறேன், அப்புறம் நம்ம என்ன போடலாம், இதுக்குள்ள போகலாம். காரண சரீர அபிமானம் இங்கே கிடையாது. அதாவது எப்படி ஈஸியா ஒரே லைன்ல சொல்லணும்னா, காரண சரீர அபிமானம் அதை விட்டுட்டு அவரு தூக்கத்தில் பிரம்ம அனுபவம். இதுதான் அவர் சொல்ற டெக்னிக்கே. அவ்வளவுதான், ஈஸி ஒரே லைன்ல புரிஞ்சுக்கலாம். அதை அழகா விளக்குவார், நம்ம பார்க்கலாம். காரண சரீர அபிமானம்ங்கிறது பிரம்ம அனுபவம். இவ போட்டுக்கணும் உடனே. அதுதான் பிரம்ம, நான் போயிட்டு வந்துட்டேன், பிரம்மனுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. காரண சரீர அபிமானம், தட் இஸ் சுஷுப்தி. ஏன்னா காரண சரீர அபிமானம் எடுக்கவே இல்லை அவரு. சுஷுப்தி இஸ் பிரம்ம அனுபவம். இவ கார போட்டுக்கணும் எப்பவுமே. பிரம்ம அனுபவத்துக்கு சமம். அதை போல, சமம் கிடையாது, போலங்கிற வேர்டு, சம வேர்டு. என்ன சொல்றாரு அவரு? ஏன்னு கேட்டா, நீ தூக்கத்துல ஒரு அனுபவம் வருது இல்லையா, அதுவும் பிரம்ம அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு சமம், ஈக்குவல். அது எப்படின்னு சொன்னா, அதுக்குதான் இவர் சொல்லுவாரு சங்கராச்சாரிய பாஷ்யத்துல. அதாவது எப்ப தெரியுங்களா, அந்த பிரம்மசூத்திரத்துல நம்ம சுவாமிஜி எடுத்தாரு 327. அதுல சாந்தோக்கிய உபனிஷத்தோட விளக்கம் இந்த நம்ம நீங்க படிக்கிறது அங்க வரும். 327 அதுல சங்கராச்சாரியர் எழுதியிருப்பார். என்னன்னா, இப்ப ஒருத்தர் சங்கராச்சாரியர் சொன்னதுங்க பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல 327 மந்திரத்துக்கு சங்கராச்சாரியர் சொன்ன பாஷ்யம் சாந்தோக்கியத்தை கோட் பண்ணுவார் அவருங்க. எங்க 327ல இந்த சாந்தோக்கி இந்த ஏரியாவை அங்க அவர் கோட் பண்ணுவார். அப்ப சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு டக்குன்னு புரிஞ்சுக்கும். என்ன சொல்லுவாரு, இப்போ ஒரு ராஜா இருக்கார், இது புரிஞ்சுக்கிறக்காக எப்படி காரண சரீரை பிரம்மத்துக்கு சமம் பண்ணுவீங்க? ஹவு கேன் யூ? இவ போடுறக்கெல்லாம் அது யோகிதியா? ஒண்ணுமே தெரியாத விஷயத்தை போய் பிரம்ம ஞானத்தோட அனுபவத்தோட ஈக்குவல் பண்றீங்களே, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்பான். எதையாவது கொஞ்சம் நல்ல ஒரு ஜாக்கிரதை வச்சு கம்பேர் பண்ணா கூட நாங்க எதாவது திங்க் பண்ணிடுவோம். தூக்கத்தை போய் கம்பேர் பண்றீங்களே. அது சொல்லுவாரு, டேய் ஒரு நிமிஷம் இரு. இப்போ ஒரு ராஜா தூங்குறார், ஒருத்தர் பார்க்க வரார். நான் ராஜா பார்க்கணும், ஜடா முடியோட வரான்னு வச்சுக்கோங்க. அல்ல அரண்மனை அழுந்து போயிரு. வேற யாரு வந்தாலும் உட்கார வச்சிருவானு வெளியில. உட்கார, அவர் தூங்குறாருன்னு போயிடுவானுங்க. ஜட்டா முடியோட ஒரு ரிஷி வராருன்னு வச்சுக்குங்க. என்ன ஆயிரும், அரண்மனை என்ன ஆயிரும், அப்படியே தட்ட 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 நல்லட்டாயிரு. ஏன்னா கொஞ்சம் கோவம் தான் பிடி சாப்பிட்டு போயிடுவார் ஒரு வாட்டுக்கு. அவருக்கு மரியாதை அது எல்லா விதத்திலும் உண்டு. அப்போ அவன் உள்ள போயிட்டு வர்றான். அவன் என்னென்ன பதில் சொன்னா அவர் புரிஞ்சுக்குவார். பாருங்க, ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு விளக்குறாரு பாரு. அது எதை விளக்குறக்கு? காரண சரீர அவஸ்தை இஸ் ஈக்குவல் டு பிரம்ம அனுபவம் அப்படி சொல்லலாம். ஏன்னா அது எப்படி, எதுக்கு ஈக்குவல்னா, இப்போ ஒருத்தர் உள்ள போயிட்டு வர்றான், அந்த யாரு சேவகன் உள்ள போயிட்டு அந்த ரிஷிட்ட சொல்றான். என்னென்ன பதில் சொன்னா அவர் புரிஞ்சுக்குவார். எப்படி பதில் சொல்லுவான் அவன்? பாசிபிலிட்டிஸ் அங்க போடுறாரு. பாசிபிலிட்டிஸ். அரண்மனையில் படுக்கையறையில் கட்டில் தூங்குகிறார். அரண்மனையில் படுக்கையறையில் கட்டிலில் தூங்குகிறார் உதாரணம் சொல்லுவார். அப்படி தூங்குறான்னு அவன் சொல்றான். இது ஒரு சென்டென்ஸ். அரண்மனையில் படுக்கையறையில் கட்டிலில் தூங்குகிறார். இதை எப்படி சொல்லலாம்? அரண்மனையில் தூங்குகிறார் அப்படின்னாலும் சரிதானே? தப்புன்னு சொல்லுவீங்களா என்ன? இல்ல, படுக்கை அறையில் தூங்குகிறார், அதுவும் சரிதான். அல்லது கட்டிலில் தூங்குகிறார் சொன்னாலும் சரிதான். we cannot negate. பர்ஃபெக்டான ஆன்சர் அப்படின்னா கூட எப்படி? அரண்மனையில் படுக்கை அறையில் கட்டிலில் தூங்குகிறார். அது பின் பாயிண்டிங் தட் பிளேஸ், ஸ்தானம். ஆச்சா? அப்படி சொன்னாதான்
இந்த வெளியே வந்திருக்கு ரிஷிக்கு புரியுங்கிறது கிடையாது. இதெல்லாம் ஃபார் எல்கேஜி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சிங் எப்படி கொண்டு வர தெரியுங்களா? இதெல்லாம் எப்படி அரண்மனையில் படுக்கையில் கட்டிலில் தூங்குகிறாங்கிறது ஃபார் லோவர். கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு நமக்கு என்ன புரியும்? அவன் என்ன சொன்ன எப்படி புரியும்? அவன் எப்படி சொல்லலாம்? அரண்மனையில் அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னாலும் அதேதான், படுக்கை அறையில் தூங்குறாருன்னு சொன்னாலும் சரி, கட்டிலில் தூங்குறாலும் பின்னர் நாம என்ன நினைப்போம்? ராஜாவின் களத்தில் படுத்து நம்ம என்ன கேட்பாது? கிண்டலா வேற கேட்பேன், கட்டில தூங்காம நான் கீழே படுத்துருப்பாரு, கட்டில் தூங்குறேன்னு சொன்னாலும் என்பது சரி. சோ கடைசியில அரண்மனையில் தூங்குகிறான்ங்கிற அவர் தூங்குறாருங்கிறதுக்கு 3 விதமான சென்டென்ஸ் சொல்றான். அரண்மனையில் தூங்குகிறார், கட்டிலில் தூங்குகிறார், சரி படுக்கை அறையில் தூங்குகிறார், கட்டில் தூங்குகிறார். என்ன சொன்னாலும் என்னதான் சரி. இத முதல்ல மண்டையில ஓரமா இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை போல சாஸ்திரத்துல ஒரு இடத்துலயும் தூங்கும்போது இந்த ஜீவாத்மா அகங்காரம் ஜீவாத்மா என்ன ஆகுது, தூங்கும்போது அது என்ன ஆகுது? ஏன்னா நம்ம ஜாகிரத அவஸ்தையில் அது என்ன பண்ணுது தெரியுது. நான் என்ன பண்றேன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஐ எம் டூயிங் டிரான்சாக்ஷன் வித் திஸ் வேர்ல்ட். அப்கோர்ஸ் கனவு உலகத்துல ஐ கிரியேட் அ வேர்ல்ட், ஐ எம் ஆல்சோ டூயிங் டிரான்சாக்ஷன் இன் தட் வேர்ல்ட். அதுவும் தெரியுது, நல்லா நமக்கு தெரியுது. சுசுப்தியில அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது, என்ன ஆகுது? நாம் என்ன படிச்சிருப்போம்? காரண சரீரத்தில் ஒடுக்கம், தவறில்லை. கட்டிலில் தூங்கிறார், தவறில்லை. அதைத்தான் என்ன சொல்றது? இப்ப ஜீவாத்மாங்க சாஸ்திரத்துல எழுதுறீங்களா சொல்லும் 3 விதமா சொல்லும். 3மே கரெக்ட். படுக்கறையில் தூங்கிறார், கட்டில் தூங்கிறார், உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா 3 கரெக்ட். உனக்கு புரியாம வந்து கேட்கறது புரியாம இருக்காங்க, அதாவது பிரச்சனை. சொன்ன விதம் கரெக்ட். கட்டில் தூங்கிறா, படுக்கையில் தூங்கிறா, எது சொன்னாலும் என்னதான் கரெக்ட். நீ புரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னா அது உந்தப்பு, அது சாஸ்திரம் கண்டுக்காது. மொத்தத்துல சாஸ்திரம் 3 விதமா சொல்லியிருக்கு ஆன்சர். என்னது? சுசுப்தியில் ஜீவாத்மாவின் நிலை என்ன? நாட் டூயிங் எனி டிரான்சாக்ஷன். நம்ம ஈஸியா விளங்கினால் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன விளங்கினால் படிச்சிருப்போம்? காரண சரீரத்தில் ஒடுக்கம், ஏதோ ஒண்ணு வச்சுக்க எக்ஸ்ட்ராக்ட் வச்சிருப்பீங்க. அப்போ அது என்ன சொல்லும் சாஸ்திரம்? சில இடத்துல என்ன சொல்லும்? அவன் நாடிகளில் தங்குகிறான். 108 நாடி இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? சுசுப்னா நாடி வெளியே போனாங்க, அப்படி இப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாடிகளில் அவன் ஒடுங்குகிறான், தங்குகிறான். அகங்காரம் எங்க போய் இருக்குவாமா? அதுவும் சரி, தப்புன்னு கிடையாது. அரண்மனையில் தூங்குகிறானாலும் சரி. அடுத்தது அவன் ஹிருதய ஆகாசத்தில் தங்குகிறான். the placement of jiva while he is in சுசுப்தி அவஸ்தா. அவன் இருதயத்தில் தங்குகிறான், அதுவும் சரி, தப்பு கிடையாது. இன்னொன்னு சொல்லும் இறைவனில் தங்குகிறான். தட் இஸ் சாந்தோக்கியம். இது சாந்தோக்கியம் எடுத்துக்கிற இந்த பாயிண்ட். இறைவனிடம் தங்குகிறான். இந்த பேக்ரவுண்ட்ல வச்சுதான் இந்த மந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 3 சரின்னு புரியணும். நாடிகள் என்னங்க, நாடிகள் தூங்குறது சரியா, இருதயத்தில் தூங்குற என்னங்க, 3 விதமா சாஸ்திரம் சொல்லுது. 3 சரி. உங்களுக்கு புரியுதுன்னா வெயிட்டீஸ் 3 சரிதான். நாடிகளில் ஜீவன் தங்குகிறான் தான். அடுத்தது இருதய ஆகாசம், இருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் சொல்றோம் இல்லையா, அந்த ஆகாசத்தில் தங்குகிறான், அதுவும் சரிதான். இறைவனிடம் தங்குகிறான்னு சரிதான். இப்போ இந்த மந்திரத்தை படிக்கிற உத்தாலகோ ஹாருணிகி ஸ்வேதகேதுமி நீங்கள் எழுதிட்டே வாங்க. இப்ப யார் யார் பேசிக்கிறா? உத்தாலக, உத்தாலக ஸ்வேதகேத்தும். ஹாருணிங்கிறது அவரோட பேரு. இன்னொரு பேரு யார்கிட்ட பேசினாரு? ஸ்வேதகேத்தும் புத்திரம். உவாச்ச. இந்த ஃபர்ஸ்ட் மந்திரத்தை உத்தாலக ஸ்வேதகேத்தும் அப்படின்னா திருத்தியா விபக்தி போட்டா அவரிடம் அப்படின்னு அர்த்தம். 2 நவுன் வந்தா திருத்தியா விபக்தியில எதை யூஸ் பண்றோமோ அதுதான் சொல்றோம். பேசுறவங்க பிரதமா விபக்தி இருப்பாங்க. அப்போ உத்தாலக ஹாருணிகி ஸ்வேதகேத்தும் புத்திரம் உவாச்ச, மகனிடம் கூறினார்.
என்ன சொல்றாரு? சொப்ன அந்தம் மே. உறக்கத்தின் ஆழ்ந்த சொப்பன அந்தம் பாருங்க, சுஷுப்தின் போர்டில் வருது. சுஷுப்திக்கு என்ன போடுறாரு? சொப்பன அந்தம் அப்படின்னா சுஷுப்தி. மே ஆழ்ந்த உறக்கத்தின் தத்துவத்தை, ஆழ்ந்த உறக்கத்தின் தத்துவத்தை சோமிய பிரியமானவனே மே என்னிடம் விஜனீஹி இதி நீ தெரிந்து கொள். விஜனீஹி இதி ஆழ்ந்த உறக்கத்தின் தத்துவத்தை சொப்பன அந்தமே என்னிடமிருந்து சோமிய பிரியமானவனே விஜனீஹி தெரிந்து கொள். இத்தினா க்ளோஸ் த கொட்டேஷன் அர்த்தம். எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல அப்படி சொல்லி முடிச்சுட்டார். எங்க ஓப்பன் த கொட்டேஷன் எங்க போடுவீங்க? சொப்பனாந்த மே சோமிய விஜானீகி இது. சொப்பனங்கிற இடத்துல கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். விஜானீகிங்கிற இடத்துல கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி இத்தின்னு போடணும். சொல்லியாச்சா? என்னிடம் தெரிந்து கொள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எத்திர ஏதத்து புருஷகா, இந்த புருஷன் எப்பொழுது, இந்த புருஷன் எத்திர வருதா? அப்ப எப்பொழுது, எத்திர எப்பொழுது, ஏதத்து இந்த புருஷக ஜீவன். புருஷன் இந்த இடத்துல என்ன மீனிங்க? ஜீவன். அந்த ஜீவனை சொபிதி நாம சதா சோமிய சொபிதி. அவனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? சொபிதி, தூங்குகிறான் என்று மற்றவர்கள் கூறுறாங்களோ, இவன் ஆழ்ந்து உறங்குகிறான் என்று அழைக்கிறார்களோ, அப்ப அவன் பேர் வைக்கிறாங்க உறங்குபவன். மற்றவங்க என்ன வைக்கிறாங்க? அவனுக்கு ஒரு பேர். இவன் உறங்குபவன் என்று எப்பொழுது பேர் வைக்க? நாம உலகம் அவனுக்கு என்ன பேர் வைக்குது? உறங்குபவன் ஒரு நாம அவனுக்கு வருது பாத்தியா? அந்த சமயம் சொபிதி, சொபித்தினா தூங்குகிறான் அப்படின்னு பேர் பெறான் அவன். சதா அப்பொழுது, எப்போ அவனுக்கு அந்த பேரு வருதோ, சோமிய பிரியமானவனே, உலக மக்கள் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? உறங்குகிறான் ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா? ததா அப்பொழுது, சோமிய பிரியமானவனே அப்பொழுது, சம்பன்னக பவதி அவன் பிரம்மத்தோடு, இந்த இடத்துல சத்து சம்பன்னக பவதி சத்து பிரம்மனுடன் ஐக்கியம் ஆகிவிடுகிறான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்ப சாஸ்திரமே படிக்க வேண்டாம். பிரம்மத்தோட ஐக்கியம் ஆகணும்னா போய் படுத்து தூங்குனா போதும், தூங்கிடலாம். இதுக்கு எதுக்குங்க இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்தீங்க? நாங்களும் வேலையிலின்னு வந்து உட்காந்துருக்குறோம், நீங்களும் வேலையிலின்னு சொல்லித்தரீங்க. ஸோ தூங்குனா போதும் அப்படியே போடுறாரு. டைரக்ட் வேர்டு சம்பன்னக பவதி, பிரம்மனுடன் அவன் ஐக்கியமாகி விடுகிறான். அடுத்தது ஸ்வம பீத்தோ பவதி. ஸ்வம் அபீத்தோன்னு பிரிக்கணும், அப்பதான் அர்த்தம் ஈஸியா புரியும். ஸ்வம் அபீத்தோ பவதி அப்படின்னா தன்னை அவன் அடைகிறான். ஸ்வம்னா தன், அபீத்தக பீத்தக பீத்தகனா அடைகிறான். பவதி ரெண்டாவது கருத்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறான் தூங்கும்போது, ரெண்டாவது தன்னை அடைகிறான். இதை ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அப்படியே ஒரே லைன்ல ரெண்டே வேர்ட்ல போட்டுச்சாச்சு. ஸ்வம் அபித்தக தன்னை அவன் அடைகிறான். ரெண்டு சமங்கிறார். பிரம்மத்தை அடைகிறான் இஸ் ஈக்குவல் டு தன்னை அடைகிறான். ரெண்டு ஒரே லைன்ல போடுறார். ஸ்வம் அபீத்தக தன்னை அடைந்தவன் ஆகிறான். அடுத்த டீச்சிங் முடிஞ்சிருச்சு. தஸ்மாத்து முடிஞ்சிருச்சு, டீச்சிங்லாம் முடிஞ்சிருச்சு. வைண்ட் அப் கிளாஸ் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா தஸ்மாத் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? தஸ்மாத்து அதனால், ஏனம் ஸ்வபீதி ஸ்வபீதி இதி ஆச்சக்ஷதே. பிரிச்சு எழுதுனாங்க, அன்வயம் இருக்கு. தஸ்மாத்து ஏனம் ஸ்வபீதி இதி ஆச்சக்ஷதே.
மக்கள் இவன் உறங்குகிறான் அப்படிங்கிறது தன்னை அடைந்த காரணத்தால் தன்னை அடைகிறான், அதாவது தன்னை அடைதல் என்று கூறுகிறார்கள். என்ன சக்சஸ் பீப்புள் என்ன சொல்றாங்க? தன்னை அடைதல் ஆர் சக்சஸ் கூறுகிறார்கள். தூங்கும் போது அவன் தன்னை அடைகிறான் என்று ஆகுஹு சக்ஷுஷேன்னு என்ன ஆர் சக்ஷுஷே கூறுகிறார்கள். தூங்கும் போது ஒருவன் தன்னை அடைகிறான். அதனாலதான் தூக்கம்னா எல்லாத்துக்கும் அவ்வளோ பிரியம். அப்ப தூக்கத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் தூக்கத்தை விட மற்றதெல்லாம் ஏன் அவ்வளவு பிடிக்கிறது இல்ல? தூக்கும் போது அவன் தன்னை அடைகிறதுனாலதான் அதுல இருந்து வெளியில் வரக்கு யாருக்கு பிடிக்கிறது இல்லை. தன்னை அவன் அடைகிறான். அதனால யாருக்கு தூக்கத்திலிருந்து கலைந்து வெளியில் வருவது ஏன் பிடிக்கிறது இல்லைன்னா அவன் தன்னை அடைகிறான். ஸ்வம் ஹியபித்தக பவதி. இன்னொன்று இருக்கு, ஸ்வம் ஹி அபித்தக பவதி. தன்னையே தான் அடைகிறான். ஸ்வம் ஹி இண்டீட் எம்பசைசிங், தன்னை அவன் அடைகிறான் அல்லவா, தன்னையே தான் அடைகிறான் அல்லவா. ஸ்வம் அபித்தகங்கிற வேர்டு தாங்க இங்க சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட் மட்டும் பாருங்க. ஸ்வம் அபித்தகனா தன்னை அடைந்தவன், ஸ்வம் அபித்தக பவதி அப்படின்னா தன்னை அடைந்தவன் ஆகிறான். ஆகவே சுஷுப்திக்கு போகும்போது அவன் பிரம்மத்திடம் சென்றுள்ளான் என்ற விஷயத்தை இந்த மந்திரம் விளக்குது. இது எப்படி இப்ப நம்ம அடுத்த விசாரம் ஸ்டார்ட் ஆகும். எப்படி சுசுப்தி இஸ் ஈக்குவல் டு பிரம்ம பிராப்தி, தூங்குறதுங்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய சமப்படுத்துறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தூங்கும்போது நோ டிவிஷன், பிரம்மத்திலே நோ டிவிஷன், அந்த மாதிரி 4 கருத்துக்கள் சொல்லி சமப்படுத்துவார். இவன்னு போட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில குரூப் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஜாகிரத அவஸ்திலேயே மெடிடேஷன்ல போய் சமாதி நிலைக்கு போயிட்டா அது பிரம்ம பிராப்திங்கிறாங்க. அவங்க ஒரு குரூப் சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அங்க என்ன கிடையாது, அத்வைதம், நோ டிவிஷன், நோ விக்ஷேபம். அத்வைதம் அங்க துவைதம்ங்கிறது கிடையாது இல்லையா. அப்புறம் அங்க விகாரம்ங்கிறதே கிடையாது, டிவிஷன்ஸ் எதுவும் துவைதங்கிறதே கிடையாது. ஒரு அதாவது அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விதைக்குள்ள மரம் எப்படி இருக்குது, எந்த டிவிஷன் இல்லாம எப்படி இருக்குது, அந்த விதைக்குள்ள வேறு இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது தண்ணி ஊற்றினா வளருதுங்களா, அதெல்லாம் உள்ள இருக்குது. வேறு இருக்குது, கிளை இருக்குது, பழம் இருக்குது, பூ இருக்குது, எல்லாமே உள்ள இருக்குது. ஆனா எப்படி இருக்குது, வித்தவுட் டிவிஷன் இருக்கு, அன்மேனிஃபெஸ்டேஷன் அப்படியே இருக்கு. அதை போல தூக்கத்திலே என்ன இருக்குது நமக்கு, நான் வேறு, இந்த உலகம் வேறு இருக்கா, நான் வேறு, இந்த ஈஸ்வரன் வேறு இருக்கா, இந்த உலகம் எனக்கு கஷ்டப்படுத்துது, ஈஸ்வரன் நான் போய் கேட்ட நினைவுலாம் கொடுக்குறாரு, ஸோ ஈஸ்வரன் அது பேதம் இருக்கா என்ன. அதே மாதிரி பிரம்மத்தில் என்ன கிடையாது. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி 4 பாயிண்ட், அதை நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்த கிளாஸ்ல எப்படி ரெண்டையும் கம்பேர் பண்றது, வேதம் எப்படி கண்டுபிடிக்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.